சிறப்பான நாளை வேண்டுமென்றால் நேற்றை விட இன்னும் அதிகம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர், போர் தொழில் கண்டவர். இவரின் எளிமைத் தன்மைதான் சுப்ரீம் ஸ்டாராக இந்த பூமியை சுற்ற வைக்கிறது. விமர்சனமானாலும் வெற்றியானாலும் ரசித்தே சிரித்தே கடப்பவர். காலையில் ஹிட்லிஸ்ட் விழா, மாலையில் தலைமைச் செயலகம் விழா. இப்போதும் எப்போதும் நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மேடம் வந்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசணும் முன்னே சொல்லிட்டாங்க. அதனால நான் பார்த்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சார். ஸ்கிரிப்டை பார்த்து பேச சொன்னாங்களா, என்ன பார்த்து பேச சொன்னாங்களா? அது கிளாரிட்டியாக சொல்லணும். எதை சொன்னாலும் வசனப்பாலை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா டெடிக்கேட்டட் பர்சன் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாருன்னு சொன்னோன்னே ஐ நோ இட்ஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே பேசும்போது 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மெனக்கடல் ஒன்று இருக்குது. இல்லை, when we start something, அது நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். பட் அதை தொடர்ந்து இழுத்து கொண்டு போய் இன்னைக்கு கரை சேர்க்குன்றது பெரிய ஒரு வித்தை தான். அது நான் அடுத்த ஜென்மத்தில் நல்ல பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏதோ ஒரு பக்கம் வெளியே இருந்து பார்த்து பண்ணிடலாம் நினைக்கலாம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதனால அது எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறது, கெட்டிங் எவ்ரிபடி. இந்த சொன்ன மாதிரி கிருஷ்ணா பற்றி சொன்னார், கோவமே வராது மனிதன். இட் நீட்ஸ் தட் பேஷன்ஸ், பொறுமை தான். அந்த பொறுமை இருக்கணும். இதில் அந்த பொறுமை இருப்பவர் வெற்றி பெறுவார்கள். வந்த உடனேயே வசபாலன் சார் கதையை சொல்லும் போதே, சரத் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் கதையெல்லாம் கேட்டோம். அது வேற ஒரு மாதிரியான கதை. அதுக்கு பண்ணால் பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க இல்லையா? அப்படி என்ன சார் கதைன்னு உங்களுக்குலாம் செய்தியை நிறையா சொல்லிட்டாங்க எல்லாரும். எத்தனை கதை எடுத்திருப்பாங்க, யாரோட கதையை சொல்லியிருப்பாங்க, ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையா, அப்படியே ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அதனால பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நீங்கள் வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அதனால் அது இன்னொரு தடவை ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம். இப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிட்டு இங்கே அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம். அதனால் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ராதிகா அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க ஷீ இஸ் a pillar of strength. என்னை பொறுத்த வரைக்கும் behind every successful man stands a woman அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நிரடல் வந்துருச்சு. 33% ஷேர் இப்படி பேசுகிறாங்கன்னா 50% கொடுத்தா என்ன பண்ணுவாங்க தெரியல. ஏன்னா அவங்க பெண்களுக்காக எழுதப்படுவதில்லை. மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்றீங்க. இட்ஸ் நாட் சோ எனிமோர். வி ஆர் பீயிங் டாமினேட்டட் பை விமன் தீஸ் டேஸ். நீங்க தப்பா சித்தரிச்சு கூடக்கூடாது, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம். ஆமா, ஐ எம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ், ஐ காட் மை வைஃப்ஸ் பெர்மிஷன் டு சே சோ மாதிரி தான் நடக்குது எல்லார் வீட்டையும் கதை. அதுதான். அதனால அவங்கள மீறி ஒண்ணுமே நடக்காது. அதனால அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமா. அது எனக்கு அப்படிதான் இருக்கிறனால சொல்றேன் பாரதி. உங்க நிலைமை என் நிலைமையெல்லாம் ஒரே நிலைமை தான். அதெல்லாம் ஒத்துக்கணும். இந்த இதை எல்லாருக்கும் கொண்டு சொல்லணும். நீங்க சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம். இந்த அரசியல் அப்படின்னு சொன்ன இது எப்படி இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை? தலைமைச் செயலகத்துக்கு போறதே கஷ்டம் இல்லையா? இல்லைங்க, பஸ் போகுது, ஆட்டோ போகுது, எல்லாம் போகுது. அது சொல்ல வந்தேன் நான். டிராபிக் நிறைய ஆகி போச்சு. இப்போ அழைத்த மேலே லேட்டாக வந்தேன் இல்லையா? டிராபிக் நிறைய இருக்கும்போது நிறைய பேர் டிராபிக்ல நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இல்லை பஸ் ஆட்டோ வரணும், பஸ் வரணும், கார் வரும், இதெல்லாம் வரும். இப்போ தலைமைச் செயலுக்கு போகிற ரோடும் சரி, எந்த ரோடாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். என்ன மெட்ரோ ரயில்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி சொல்ல நான் நீங்கள் வேற மாதிரி அந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம், பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. அப்படிலாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.